நான் உங்கள் அட்வொகேஷனர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த போக்சோ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க லேடிஸ். ஆக்சுவலி சின்ன சின்ன பசங்க காப்பி அடிச்சு மாட்டேன். இப்போ தான் போட்ட வீடியோ காப்பி அடித்து போட்டதுனால அந்த கவர்மெண்ட் வாத்தியார் மேலே 5 பொண்ணுங்க சேர்ந்து பொய்யான போக்சோ கேஸ் கொடுத்து அந்த அந்த வாத்தியார் சஸ்பெண்ட் ஆகி 3 வருஷம் ஜெயிலில் இருந்து 10 வருஷம் கேஸை போராடி நான் தப்பு பண்ணல, காப்பி அடிச்சதை பிடிச்சேன், அதனால வந்து என் மேலே பொய் கேஸ் கொடுத்தாங்கட்டு அவங்க வாயில உண்மையை ஒத்துக்க வச்சு வெளியே வந்திருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லேடிஸ் பசங்க ஆம்பளை பசங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து போக்சோன்றது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறதுனால ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ். சரிங்களா? இது வந்து வெளிப்படையா ஜெண்டர் எந்த ஆம்பளைக்கும் சம்பந்தம், எந்த பெண்மணிக்கு சம்பந்தம், ஆம்பளைக்கு பொம்பளைக்கு தனியாக வந்து எந்த கேட்டகரின்னு சொல்லுவாங்க, போக்சோவில் தான். ஃபிசிக்கல். சரிங்களா? ஃபிசிக்கலா பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தப்பு தான். சின்ன பசங்களை போக்சோ ஆக்டில் போக்சோ வழக்கில் கைது பண்ணலாம் லேடிஸை, பசங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட்டு ரெஃப்யூசஸ் டு குவாஷ், அதாவது வந்து அவங்க அந்த போட்டிருக்க எஃப்ஐஆரை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. யாருன்னா ஒரு லேடி பசங்க மேலே சின்ன பையன் மேலே பாலியல் ரீதியாக ஈடுபடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே எஃப்ஐஆர் அதை வந்து தள்ளுபடி பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க கர்நாடகா ஹைகோர்ட்டில். தள்ளுபடி பண்ண முடியாது, போக்சோ வெறும் லேடிஸ்க்கு மட்டும், லேடிஸ்க்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற ஆம்பளைங்களுக்கு மட்டும் இல்லை, போக்சோ வந்து தனி சட்டம், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சமம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாருங்கள். ஒரு ஆம்பளை மட்டும் சின்ன சின்ன பசங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா அவங்க மேலே மட்டும் போக்சோ போட முடியாது. போக்சோன்றது வந்து 18 இயர்ஸ் கம்மியாக இருக்கவங்க பசங்க ஆணா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் போக்சோ, அதாவது வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறீங்க இல்லை யூஸ் பண்ணுறீங்க அவங்கள அப்படின்னீங்கன்னா அவங்கள பாலியல் ரீதியாக அவங்களுக்கு தெரியாத ஒரு விவரம். சரிங்களா? பாலியல் ரீதியாக யூஸ் பண்ணுறீங்க இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க இல்லை அவங்கள பாலியல் சீண்டல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதை பொண்ணு போட்டிருக்கா, லேடி போட்டிருக்கா, மேலே இருக்க எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸில் ஹைகோர்ட் வந்து போக்சோ வந்து சட்டமே தவிர ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் தனி இல்லை சட்டம், சட்டத்துக்கு முன்னாடி ஆம்பளையும் பொம்பளையும் சமம் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க பாருங்கள். சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு, ரொம்ப வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுனால சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சேனலை தயவுசெய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.